வணக்கம் மக்களே, சட்டமறிவும் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வழக்கறிஞர் பிரகதீஷ். என்னுடைய இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய சட்டங்களை பற்றி ஒவ்வொன்றாக நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றும் நாம ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கும் முன்னால நம்ம சேனலை இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், நான் சொன்ன தகவல்கள்ல ஏதாவது புரியல அப்படின்னாலோ நம்முடைய கமெண்ட்ஸ்ல அதை என்கிட்ட தெரிவிங்க. இந்த தகவல்களை நீங்க பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைய பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் தந்தையின் சொத்துக்களை வாங்கி கொண்டு அவர்கள் காலம் வரை அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கிய பின் நடுத்தெருவில் தாய் தந்தையை விட்டுவிட்டு செல்லும் நபர்களுக்கு எந்த சட்டமும் இல்லையா? இந்த தாய் தந்தையை பாதுகாப்பது எப்படி? அவர்களின் வாழ்வாதாரம் பறிபோன நிலையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்வது? அதுக்குதான் ஜீவனாம்ச வழக்கு இருக்கு. அதாவது ஒரு மனைவி கணவரிடம் மட்டும்தான் ஜீவனாம்சம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு தாய் தந்தை கூட தன்னுடைய பிள்ளைகளிடம் ஜீவனாம்சம் கேட்கலாம். பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்காங்க, நம்ம தாராளமா ஜீவனாம்சம் கேட்கலாம். அவங்க ஜீவனாம்சம் தந்துதான் ஆக வேண்டும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல தாய் தந்தைகள் கண்டிப்பா ஜீவனாம்சம் கேட்கலாம். அவங்க கொடுத்துதான் ஆகணும். யாரையும் ஏமாத்திக்கிட்டு சட்டத்துக்கு முன்னால தப்பிச்சு போக முடியாது. அதனால தாய் தந்தையும் ஜீவனாம்சம் கேட்கலாம். அதை இந்த தகவல் மூலமா உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த பதிவின் மூலமாக இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்றவர்களும் இந்த தகவலை அறிந்து கொள்ள இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு சட்ட பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ். நன்றி, வணக்கம்.